நம்மளோட கார்ல டேஷ் கேம் ஃபிட் பண்றதுக்காண்டி வந்திருக்கோம். ஸோ இது ஏதாவது எமர்ஜென்சினா பாக்கெட்டில் போட்டு நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு அனுப்பிச்சிடணும்னா சும்மா டெய்லி சார்ஜ் போட்டுவிட்டு அனுப்பிச்சி விட்டோம்னா எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு கேட்டுருக்கேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா நான் காட்டின எல்லா ஒயர்லெஸ் டிவைஸ்லையுமே நான் வாய்ஸ் மானிட்டரிங் கொடுக்குறேன். இவங்க காரில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டே கேட்டுக்கலாம். மகளே ஃபைனலாக டேஷ் கேம் ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கேமரா ப்ளஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டியான விஷயம், மேப் அட்ரஸ் காமிக்குது. இப்போ வந்து காருக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்போம். நான் டிரைவிங்ல இருக்கேன். இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல வந்துருவேன்னு நினைக்கிறேன். ஒரு ½ மணி ஹவர்ல இப்போ உங்க ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். மகளே நீங்கள் நம்ம சேலம் வந்திருக்கோம். எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட காரில் டேஷ் கேம் ஃபிட் பண்ணுறக்காண்டி வந்திருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, காரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கேஜெட்ஸ் எது ப்ரோ நல்லா இருக்கும், எந்த பிராண்ட் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் நிறைய சர்ச் பண்ணதில் எனக்கு கிடைச்ச பிராண்ட் தான் வந்து ஹெல்ப் டு அதர்ஸ் சொல்யூஷன். ஹெல்ப் டு அதர் சொல்யூஷனில் வந்து டேஷ் கேம் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வந்துட்டோம். இந்த ஹெல்ப் டு அதர் சொல்யூஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா சேலம் 5 ரோடில் ரிலையன்ஸ் டென்ஸுக்கு பேக் சைட் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ அதோட எக்ஸாக்ட் லொகேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அந்த டேஷ் கேம் வந்து காரில் ஃபிட் பண்ணி எப்படி ஃபிட் பண்ணுறது, ஃபிட் பண்ணக்கப்புறம் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி A to Z ஒரு லைவ் ப்ராக்டிக்கல் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும்போது அதனால் உள்ளே போயிட்டு அவங்கள்ட்ட டிவைஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். அதோட டிவைஸை ஃபிட் பண்ணுவோம், டிவைஸை ஃபிட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த டிவைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க போவோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா ப்ரோ? உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டு அதர் சொல்யூஷன். H2o வெஹிக்கிள் ட்ராக்கர் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் நம்ம ஜிபிஎஸ் ட்ராக்கர் டேஷ் கேமரா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு 6 வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். சூப்பர். சேலம் 5 ரோட்ஸில் ரிலையன்ஸ் மால் பேக் கேட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கமலா காம்ப்ளெக்ஸ்னு இருக்கும். அதில் தான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. சேம் 6 இயர்ஸாகவே வந்து நம்ம இங்கே தான் ஆஃபீஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறீங்க ப்ரோ? நம்ம பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் ட்ராக்கர்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். வெஹிக்கிள் ட்ராக்கர்லேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸோடு இருக்க டிவைஸ்லேருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் மானிட்டரிங் டிவைஸ் சொல்லுவோம். வாய்ஸ் மானிட்டரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஜிபிஎஸ் ட்ராக்கர் ப்ளஸ் வாய்ஸ் மானிட்டரிங். நம்ம கேபின்குள்ளே யார் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம டிரைவர் போட்டு அனுப்புறோம்னா அந்த டிரைவர் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காரு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேஃப்டிக்காக அந்த மாடல் பண்ணிட்டு என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபிட்டிங் 4.5 வரும். ஓகே. சிம் கார்டு 1 இயர் வாரண்ட்டி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஃபிட்டிங் சார்ஜ் வந்து தனியாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ஒயர் டிஎஸ் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிவைஸும் நம்ம பண்ணுறோம். ஒயர்லெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மாடல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இல்லை இது எல்லாமே ஒயர்லெஸ் மாடல்ஸ் தான். கிளைண்ட் நீடுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவைஸ் பண்ணி கொடுத்துருவோம். மேக்னெட்டு, வித்தவுட் மேக்னெட்டு, போர்ட்டபிள் டிவைஸ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு விரல் சைஸ் தான் இருக்கும் உங்களுக்கு டிவைஸே. உள்ளங்கை சைஸில் கூட இருக்காது. நீங்கள் கையில் வச்சுருந்தா கூட மறைஞ்சிக்கும். இந்த மாதிரியான மாடல்லேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது ஏதாவது எமர்ஜென்சினா பாக்கெட்டில் போட்டு நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு அனுப்பிச்சிடணும்னா சும்மா டெய்லி சார்ஜ் போட்டுவிட்டு அனுப்பிச்சி விட்டோம்னா எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு கேட்டுருக்கேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா நான் காட்டின எல்லா ஒயர்லெஸ் டிவைஸ்லையுமே நான் வாய்ஸ் மானிட்டரிங் கொடுக்குறேன். சூப்பர். வித் வாய்ஸ் மானிட்டரிங் வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இப்போ ஒரு நீங்கள் வந்து உங்கள் காரில் வச்சிங்க, காரில் இதை ஒட்டிட்டீங்க அப்படின்னா இவங்க காரில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டே கேட்டுக்கலாம். வீட்டிலேருந்தே கேட்டுக்கலாம். ஒரு நம்ம ஆப்லேயே வந்து கால் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணால் போதும். இன்னொன்று என்னென்னா இது எல்லாத்துக்கும் நானே சிம் கொடுத்துட்றேன். சப்ஸ்கிரிப்ஷன் நான் பண்ணி கொடுத்துறேன். 1 இயருக்கு நான் போட்டு கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மானிட்டரிங்க்கு நானே சிம் கொடுத்துறேன். மற்ற பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மானிட்டரிங் நீங்கள் பர்சனல் சிம் எடுத்து போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு சிம் கார்டு அதுக்குமே ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் A to Z நானே வந்து உங்களுக்கு சிம் கார்டு எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே. இப்போ வந்து எனக்கு ஒரு டேஷ் கேம் வேணும். ஓகே. டேஷ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம பல மாடல்ஸ் வச்சுருக்கோம். இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்க லேட்டஸ்ட் மாடல்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கராகவும் இன்க்ளூடிங் வேலை செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கேமரா ப்ளஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லுவோம். 4G டேஷ் கேமரா ப்ளஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கர். ஓகே. ஸோ 4G சிம் கார்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நார்மலாக கேமோட ஜிபிஎஸ்ன்றது இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். ஆமாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் உங்கள் வண்டியில் மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு இல்லை, நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, துபாய் போகிறீங்க, வண்டி வந்து இங்கே இந்தியாவில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு துபாயில் போயிருக்கப்ப உங்கள் வண்டி என்ன நடந்துட்டுருக்குங்கிறத அங்கேருந்து நீங்கள் லைவாக பார்த்துக்கணும். வண்டி எங்கே இருக்குது, எங்கே போயிட்டுருக்கு, எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு, என்ன பேசிகிட்டு இருக்காங்க உள்ளே வித் வாய்ஸோட உங்களுக்கு உள்ளே என்ன பேசிகிட்டு இருக்காங்க A to Z ஜிபி. நான் இங்கே சொன்ன எல்லா மாடலையும் கலந்து வச்சு ஒரே மாடலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வித் கேமராவோட. சூப்பர் நைஸ். ஸோ இதில் சிம் கார்டும் போட்டுக்கலாம், மெமரி கார்டும் போட்டு அங்கே நடக்கிறது வந்து ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன்லி லைவ் மட்டும் தான் பார்க்க முடியுமா ப்ரோ, அங்கே ஏதாச்சும் எனக்கு அந்த ஆஃப்டர் ஃபுட்டேஜ் எனக்கு வேணும்னா மெமரி கார்டு போகிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். மெமரி கார்டு போட்டுட்டு நீங்கள் அந்த நடந்த ரெக்கார்டிங்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஃபுட்டேஜாக கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மெமரி கார்டு, சிம் கார்டு எல்லாமே போட்டு நார்மல் குட்டி மொபைல் மாதிரி எல்லா உங்களுக்கு ஆப்ஷனுமே இதில் இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ இது எப்படி ப்ரோ ஃபிட்டிங் ப்ராசஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
ஃபிட்டிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ப்ரோ ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த டிவைஸை ஃபிட் பண்ணால் உங்களுக்கு வாரண்டியில் எந்த பிரச்சனையுமே வராது. ப்ளக் அண்ட் ப்ளே மாடல் சொல்லுவோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரை கட் பண்ணி பண்ணோம்னா தான் வாரண்டி இஷ்யூ இந்த புது வண்டிக்கெலாம் யோசிப்பாங்க. பட் நம்ம இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளக் டைப்பில் கொடுத்துட்டோம். ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபியூஸ் டைப். ஆமாம், நம்ம ஃபியூஸ் பாக்ஸில் இருக்க உங்கள் எக்ஸிட்டிங் ஃபியூஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபியூஸை வந்து ப்ளக் பண்ணோம்னா மட்டும் போதும். வண்டி வந்து லைவ் வர ஆரம்பிச்சு. எல்லாமே கனெக்ஷன் டைப் தான் ப்ரோ. எதுவுமே நீங்கள் வந்து போயிட்டு எங்கேயுமே ஒயர் கட் பண்ணி எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டேரெக்டாக இங்கே ஒயரிங்க இங்கே ப்ளக் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். நாளைக்கு ஏதாவது இஷ்யூ உங்களுக்கு சர்வீஸ் இஷ்யூ ஏதாச்சும் டிவைஸ் வேலை செய்யணும்னாலும் ஒன்ஸ் நம்ம ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு டிவைஸை மட்டும் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 கேமரா இருக்க மாடலும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதில் காட்டின சிங்கிள் மாடல். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் மாடல்னு சொல்லுவோம். இது என்னென்னா உங்களுக்கு ரோடு வியூவும் தெரியும், உள்ள கேபின் வியூவும் தெரியும். அதாவது ஆமாம், இப்போ நீங்கள் ட்ராவல்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு 100% நல்ல யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து வெளி சேஃப்டி இருக்காது. வண்டிக்குள்ளே வந்து இப்போ லேடிஸ் போகிறாங்க ஏதோ ஒன்றுனா நம்மளுக்கு வந்து சேஃப்டி இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து இந்த கேமரா உள்ளே என்ன நடந்துருக்குன்னு பார்க்குறப்ப அங்கே எந்த சின்ன ஒரு விஷயம்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். 2 கேமரா இருக்கும். அதெல்லாம் அந்த கேமராவுக்கு அதே ஃபீச்சர் தான், இல்லை எக்ஸ்ட்ராவாக 2 கேமரா இருக்கும். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நம்ம அதை செக் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே மக்களை ஃபிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப பெரிய வேலை இல்லை, சின்ன வேலை தான், 10 நிமிஷம் தான் ஆகும் பண்ணி கொடுத்துடலாம். அது மட்டும் வயர் எதுவும் கட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்துச்சு. ஸோ ஃபியூஸ் பாக்ஸில் டேரெக்டாக ஃபியூஸை தான் சொருக போகிறோம். அதனால் எந்த வயரும் கட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. மகளே ஃபைனலாக டேஷ் கேமை ஃபிட் பண்ணியாச்சு. வேறு லெவலாக இருக்குல்ல, ரொம்ப காம்பேக்டான ஒரு சைஸு. அதனால் ரொம்ப இடத்த அடைக்கவும் இல்லை, தெரியவே இல்லைன்னு சொல்லலாம். வயரிங்கை வந்து ரூஃப் லைனருக்குள்ளே கொண்டு வந்து பில்லரோட பேக் சைடில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கீழே ஃபியூஸ் பாக்ஸ் கொண்டு போயிருக்காங்க. அங்கேருந்து டேரெக்டாக ஃபியூஸில் சொருகிருக்காங்க. எர்த் லைனை மட்டும் நட்டில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வயரை எங்கேயுமே கட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வெறும் 10 நிமிஷத்தில் அந்த ப்ராசஸை முடிச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப டைமை சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே டேஷ் கேம்னு சொல்லலாம். ஓகே, மாட்டியாச்சு. இப்போ லைவாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு. மகள் டேஷ் கேமை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படிலாம் இருக்குது அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா இந்த டேஷ் கேமுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு மேப் காமிக்குது, மேப் வியூ காமிக்குது. அது கீழே யூசர் லிஸ்ட்லாம் காமிக்குது. கார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இப்போ வந்து கார் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு காமிக்குது. பார்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஆஃபில் இருக்குது இன்ஜின். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காரை. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐடிலிங் இன்ஜின் ஆன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. சூப்பர். அதுக்கப்புறம் கிலோமீட்டர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்றதை காமிக்குது. இந்த நெட்வொர்க்கோட லெவல் காமிக்குது. கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்றத காமிக்குது. ஸோ மெயினான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா டேஷ் கேம் வியூ தான். மேலே இருக்குது. சேனல் 1 செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உடனே வந்துடுச்சு. சூப்பர். ஓ, நல்லா இருக்குது. அதிலே வந்து கீழே டேட்டு காமிச்சிருது, டைம் காமிச்சிருது. அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டியான விஷயம், மேப் அட்ரஸ் காமிக்குது. வேறு லெவல்னு சொல்லலாம். இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா எவிடன்ஸ்க்கு நீங்கள் காமிச்சிக்கலாம். இந்த லொக்கேஷன் தான் கரெக்டாக அந்த வண்டி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வால்யூம் லெவல் காமிக்குது. எவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்னு காமிக்குது. இப்போ வந்து 32 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்குது. வேறு லெவலில் சூப்பர். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் இந்த டேஷ் கேம் வாங்கினதுக்கு எனக்கு ஆஃபராக ஒரு மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் சொல்லலாம். அதில் வந்து ஸ்டோர் ஆகும். அப் டு த ஸ்டோரேஜ் எவ்வளோ ஜிபி நீங்கள் போகிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அதனால் ப்ளேபேக் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வாய்ஸுமே இருக்குது. பாருங்கள், கேட்குதா உங்களுக்கு? அதனால் வந்து இதில் வாய்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து அந்த கால் யூஐ மாதிரி வருது. ஒரு கால் பண்ணோம் அப்படின்னா எப்படி யூஐ வருமோ அந்த மாதிரி காமிக்குது. அதுக்கப்புறம் கார் வந்து இப்போ எக்ஸாக்டாக எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத காமிக்குது. இப்போ வந்து கார் டிரைவிங் கண்டிஷனில் இருக்கனால மேப்பில் வந்து க்ரீன் கலரில் காமிக்குது. இதுவே ஐடியலிங் கண்டிஷன் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் காமிக்கும். ஆஃபுக்கும் ஆரஞ்சு தான். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாலும் ஐடியலில் தான் காமிக்கும் கார் ஒரே இடத்துல. பட் இப்போ வந்து கரெக்டாக கார் மூவ் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் போயிட்டே இருக்கோம், அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு டேஷ் கேம் தான் வாங்கியிருக்கோம் நம்ம. வேறு லெவலில். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண டேஷ் கேம் வந்து காருக்குள்ளே உட்காந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். பட் இதில் வந்து ஜிபிஎஸ் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வந்து காரை கொடுத்து விட போகிறோம். அவங்க கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல நின்று கார் எங்கே போகுது வைக்குதுன்னு சொல்லி ட்ராக் பண்ணி பார்ப்போம். அப்போ இந்த டேஷ் கேமில் இருக்க இந்த ஃபீச்சர் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை செக் பண்ணுவோம். இப்போ கார் அனுப்பிச்சி விட்டுலாம். ப்ரோ போங்க.
மக்களை கார் போயிட்டுருக்கு. எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னா ஒரு 15லேருந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்காங்க. எந்த ரோட்டில் போகிறாங்க, எப்படி வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு எல்லாமே தெரியுது அதில். காரில் உள்ள அதில் அந்த மேப்லேயுமே உங்களுக்கு வந்து காமிச்சிது. இப்போ வந்து காருக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்போம். சார் நான் டிரைவிங்கில் இருக்கேன். இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு ½ அன் ஹவரில் இப்போ உங்கள் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிடுவேன். நான் டிரைவிங்கில் இருக்கேன். கொஞ்சம் கால் கட் பண்ணி நான் அப்புறம் பேசுவேன். ஓகே, கட் பண்ணிடலாம். கேட்டிங்களா? காருக்குள்ளே என்ன பேசுகிறாங்க எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்க முடியும். வேறு லெவலில். இப்போ கார் வந்து எந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனில் போகுதுன்றதை நீங்கள் ஜூம் பண்ணி எந்த ஸ்ட்ரீட்டில் போகுதுன்ற மாதிரி கொண்டு பார்த்துக்கலாம். வேறு லெவலாக கார் வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லி காமிக்குது. சூப்பர். அதுக்கப்புறம் கீழே எக்ஸாக்ட் அட்ரஸும் வந்துடுது. இப்போ மேப்பில் பார்க்குறோம், எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, ஸ்ட்ரீட் தெரியுது, பட் எக்ஸாக்ட் அட்ரஸையும் கீழே டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் கொடுக்குது. வேறு லெவலு. ஸோ இப்போ பாருங்கள், வெஹிக்கிளை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணி 37 செகண்ட் ஆச்சுன்னு சொல்லி காமிக்குது. இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஜின் ஆஃப் இண்டிகேஷன் காமிச்சிருது. வேறு லெவலில் ஒரு தரமான ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். H2o Dashcam. இந்த டேஷ்கேமோட கேமரா கிளாரிட்டி வந்து பெட்டராக இருக்குது. ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து H2o சொல்யூஷன்ஸே சிம் கொடுத்துட்றாங்க. அதுவே டேஷ்கேம்னு வரும்போது நம்ம தான் சிம் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது, இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம், நான் சேல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா H2o சொல்யூஷன் வந்து டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த டேஷ்கேம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துருக்கு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டேஷ்கேம் வாங்கி லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. கார் அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஸ்டில் ஐம் ட்ராக்கிங் த டிவைஸ். ஸோ அதனால் இட்ஸ் ஒர்த். இந்த டேஷ்கேமை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வ்ளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் பண்ணி வ்ளாக் பண்ணலான்றதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதை கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு சீரியஸாக கொண்டு போவோம். நம்ம இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, இதோட இந்த வ்ளாக் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வ்ளாகில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். until then bye bye. நாங்கள் மதுரை கிளம்புறோம். பை.